ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இடியாப்பம் மற்றும் தேங்காய் பால் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கோகோனட் மில்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். அதுக்காக நம்ம ஒரு ஜாரில் அரை மூடி தேங்காய் மற்றும் மூணு ஏலக்காவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நான் சுகரையுமே 10 டீஸ்பூன் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது கூட வாட்டர் சேர்த்து பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணி எடுத்த உடனே நான் 3 டைம்ஸ் பிளெண்ட் பண்ணி நான் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நான் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். செகண்ட் டைமும் தேர்ட் டைமும் லீக் வார்ம் மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணியை நம்ம ஊற்றி பிளெண்ட் பண்ணி எடுத்து தேங்காய் பாலை நல்லா நம்ம ஸ்டீர் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி நல்லா அந்த தேங்காய் நாரை பிழிஞ்சு திருப்பி நம்ம அந்த ஜாரில் ஆட் பண்ணி ஹாட் வாட்டர் போட்டு செகண்ட் டைமும் தேர்ட் டைமும் ஹாட் வாட்டர் போட்டு நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறோம். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இதில் மில்கே இல்லாமல் ஒயிட் கலர் இல்லாமல் வெறும் தேங்காய் நார் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி வரும். அது வரைக்குமே நம்ம புழிஞ்சு எடுத்துக்கிறோம். ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக பால் கிடச்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா கோகோனட் பால் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பக்கமாக வச்சுக்கிறோம். அடுத்து இடியாப்பம் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு சாஸ்பேனில் நான் ஹாட் வாட்டர் கூட 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி ஹாட் வாட்டர் மேக் பண்ணிக்கிறேன். ஹாட் வாட்டர் நல்லாவே சூடாகி வரணும். அது சூடாகி வருதா இல்லையா நம்ம ஹேண்டை வச்சு செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பபிள்ஸ் வரும். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். இன்னொரு பக்கம் நான் ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கிறேன். பவுலில் இடியாப்ப மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நிறையா பேர் கடையில் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வீட்டில் மேட் பண்ண இடியாப்ப மாவு தான் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக சால்ட், அடுத்து நம்ம நெய் போட்டு ஆட் பண்ண வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா பொலன்னு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸ்பூனை வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு லெவலுக்கு அப்புறமா நான் ஹேண்டை யூஸ் பண்ணி நல்லாவே பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். பிளெண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த மாவு சப்பாத்தி மாவுக்கு வரணும். எதுவுமே ஒட்டாமல் வரணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. பார்த்திங்கன்னா கையில் பிசுப்பு இல்லாமல் கரெக்டாக மாவு உருண்டு வரணும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும். அடுத்து அதை ஒரு மோல்டில் நான் புளியிற மோல்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே நான் ரவுண்ட் பண்ணி நான் ஆட் பண்ணி நல்லாவே புளிஞ்சிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம இட்லி துணி போட்டு அந்த பிளேட்டில் நம்ம எடுத்துருக்க மாவை நல்லாவே பிழிஞ்சிக்கிறோம். அடுத்து அதை இட்லி பாட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது செகண்ட் பிளேட். ரெண்டையுமே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் ஒரு 15 மினிட்ஸ் நல்லாவே வேக விட்டுக்கிறேன். ஆஃப்டர் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே இடியாப்பம் ரெடியாகி வந்திருக்கும். பார்த்திங்கன்னா இது ரெடி பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் சரி லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் போய் அந்த மாவு கொலாஜ் ஆகி மாவு மாதிரி ஆகாமல் அந்த நூல் பதத்தில் அப்படியே இருக்கும். இதுதான் பர்ஃபெக்டான இடியாப்பம். பார்த்திங்கன்னா இது கூட நான் கொஞ்சம் தேங்காய் பால் யூஸ் பண்ணி சர்வ் பண்ணுறேன். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.